ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 18வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, தாவீதுனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் நிறைய முறை நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். தாவீது சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் இங்க தாவீது சொல்றாரு, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் தான். ஆமென். அந்த சம்பவம் நன்கு அறிந்திருக்கிறோம். தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராரு. நியாயமா அப்பா என்ன பண்ணணும்? 8 பிள்ளைங்களை கூப்பிட்டு இருக்கணும். ஆனால் 7 பிள்ளைங்களை மாத்திரம் கூப்பிட்டு வச்சுட்டு தாவீதை மறந்துட்டார். தாவீதை அவன் வண்ணாந்தத்தில் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் படிப்பறி இல்லாதவன், அப்படி தான் யோசித்துப்பார். எல்லாரும் அவனை புறக்கணிச்சாங்க. ஆனால் கர்த்தரோ தாவீது மேல் ஆதரவாக இருந்தார். தெய்வ பிள்ளையில அந்த தாவீதை அரசனாய் மாற்றுகிறார் அல்லவா. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை தாவீது சொல்கிறாருன்னா, அந்த மேலே இருக்கிற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கோம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருகளின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. சத்துருவன் எல்லா தாவீதுக்கு ஏராளமான சத்துருக்கள் இருந்தாங்க. இங்கே வசனம் சொல்றது, தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும். சவுல் எப்போ அவனை கொல்லலான்னு வகை தேடிட்டே இருந்தான். பாருங்க தேவ பிள்ளையில, கர்த்தர் தான் ஆதரவாக இருந்தார். உங்களுக்கு என்ன சத்துரு, எப்படியாப்பட்ட சத்துருக்கள் எதிராக கொண்டிருக்காங்க? மனுஷர்கள் சத்துரு போல இருக்காங்களா? இல்லை லிட்டரலாகவே சத்துருங்களோடு போராடுறானா? பரிசுத்தமாக வாழ முடியாதபடி பாவ சோதனை கொடுத்துட்டு இருக்கிறானா? பாவத்தை ஜெயிக்க முடியலையா? தேவ பிள்ளைகள் என்னென்ன ஏரியாவில் சத்துருங்களை தாக்கிட்டு இருக்கிறா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு வாக்கு பண்ணிக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல. பறந்துக்கு ஒரு வலிமை இருக்கு. பறந்து தன் குஞ்சுகளை அவ்வளோ பாதுகாப்பாக பராமரிக்குமா? அவ்வளோ ஈஸியாக போயிட்டு அந்த குஞ்சுகளை தொட முடியாது. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் நம்மேல் ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து விடுவிப்பாரா. தேவ பிள்ளைல, அவர் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க சொல்ல அவன் ஏன் நீங்கள் பயப்படணும்? அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜோமணி முடிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவள் உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் என்னோடு கூட ஆதரவாய் இருந்தாள். பாருங்க, பவுல் சொல்றாரு இங்க பெபேயாலை பற்றி சொல்லும்போது, கெங்கேரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன அவளுக்கு உதவி செய்யணும். ஏன்னா அவள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தா. இங்கே பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தாள். அல்லேலூயா, ஆமென். ஒரு உலக பிரகார மனுஷி ஒரு ஊழியக்காரனுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னா, உண்டாக்கின கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை அநாதையை விட்டுருவாரா? யாரும் இல்லை பிரதர், நான் அநாதை போல இருக்கிறேன், என்னை கேர் பண்ண யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, கலங்குகிறீங்களா? பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாத்து ஆதரிப்பார். ஒரு சத்துரு உங்கள் மேலே கைப்பட முடியாது, ஒரு தீ உங்களுக்கு வராது.
கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் எல்லா ஆதாரங்களும் வரும், எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தாவீது சொல்லுகிறவனுமா, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆண்டவரே, எங்களுக்கு ஆதரவு நீங்கள் தான்ப்பா, எங்களுக்கு அடைக்கலம் நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் அநாத கிடையாது. ஆண்டவரே, ஒருவேளை யாரெல்லாம் அப்படி கலங்கி கொண்டிருக்காங்களோ, இன்றைக்கு உங்கள் வார்த்தைக்காக நன்றி சொல்கிறான்ப்பா. அவங்கள தேற்றுங்க, அவங்கள ஆதரிங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், இன்றைக்கி ஒரு அநாத போல் இருக்கிறனே கலங்குகிற பெற்றோர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்து, ஆண்டவர் அடைக்கலமாக இருந்து நீங்கள் பாதுகாக்க முடியாது. ஜெபிக்க நல்ல சுகத்தை தாங்க. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குற கிருபை ஒப்பு கூட நீரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலம் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.